ஹாய், நான் உங்கள் வித்யா. இன்னைக்கு நாம் ஹேர்க்காக ரோஸ்மெரி ஹைபிஸ்கஸ் ஹேர் சீரம் தாங்க ரெடி பண்ண போகிறோம். ஆயில் அப்ளை பண்ணாலும் சரி, ஹேர் பேக் போட்டாலும் சரி, அதை விட ரொம்ப எஃபெக்டிவான ஒரு மெத்தட்னா சீரமாக அப்ளை பண்ணுறது தாங்க. நம்ம வாட்டரியாக அப்ளை பண்ணும்போது நம்ம ஸ்கேல்ப் நல்லாவே அப்சர்வ் பண்ணும், ரொம்ப எஃபெக்டிவாகவும் இருக்கும். ஒரு பாத்திரத்தில் ஒரு 400 ml வாட்டர் எடுத்துக்கோங்க. ஒரு அரை ஸ்பூன் ஃப்ளாக்ஸீட், 1/4 ஸ்பூன் வெந்தயம், ஒரு 3 ஸ்பூன் ரோஸ்மெரி ஆட் பண்ணுங்கள். ரோஸ்மெரி ரொம்ப எஃபெக்டிவாக இருக்குங்க. இது நாட்டு மருந்து கடையிலையும் கிடைக்கும், ஆன்லைன்லேயும் அவைலபிளாக இருக்குது. அப்புறம் ஒரு கைப்பிடி அளவு புதினா உங்களோட ஹேர் க்ரோத்துக்கும் ஹெல்ப் பண்ணும், புதிய முடியும் வளர வைக்கும். அதனால் புதினா ஒரு கைப்பிடி அளவு யூஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 15 ஃப்ரெஷ்ஷான செம்பருத்தி நான் யூஸ் பண்ணியிருக்கேன். எனக்கு கிட்ட அவைலபிளாக இருக்குது, அதனால் யூஸ் பண்ணேன். நீங்கள் காஞ்ச செம்பருத்தி கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரெஷ்ஷான பன்னீர் ரோஸ் ஒரு 3 சேர்த்துருக்கேன். நீங்கள் காஞ்ச பன்னீர் ரோஸ் நாட்டு மருந்து கடையிலே எல்லாமே கிடைக்குங்க. கேட்டிங்கன்னா செம்பருத்தி, காஞ்ச ரோஸ் எல்லாமே கொடுப்பாங்க. இதை நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு கொதிக்க விடுங்க. நாம் ஊற்றிருக்கிறது 400 ml வாட்டருங்க. அது பாதியாக குறைஞ்சி ஒரு 200 ml வாட்டர் வந்தாலே போதும். அந்தளவு நல்லா கொதிக்க விடுங்க. இந்த ஹேர் சீரமை நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணிகிட்டே வரும்போது நம்மளோட ஹேர் க்ரோத்தும் நல்லாயிருக்கும். யூஸ் பண்ணியிருக்க அந்த செம்பருத்தி நம்மளோட முடியை சாஃப்ட் ஆக்குங்க. எனக்கே கேர்லியர் தான். இந்த மாதிரிலாம் நான் யூஸ் பண்ணி தான் ஓரளவாச்சு என்னோடய முடியை சாஃப்டாக ஆக்குனேன். ஸோ இது கொதித்த பிறகு அப்படியே விட்டுருங்க. ஆறின பிறகு இதை வடிகட்டி நீங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டே வரலாம். எப்படி யூஸ் பண்ணணுன்னா, ஃபஸ்ட்டு ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு ஏதாச்சும் ஹேர் பேக் போட்டு நீங்கள் மார்னிங் வாஷ் பண்ணிடுறீங்கன்னா, என்றைக்கு வாஷ் பண்ணுறீங்களா அன்றைக்கி நைட்டு நீங்கள் தூங்குறதுக்கு முன்னாடி இந்த ஹேர் சீரமை நல்லா அப்ளை பண்ணி மசாஜ் பண்ணி விட்டுருங்க. நல்லா மசாஜ் பண்ணிங்கன்னா நம்மளோட ஸ்கேல்ப்புக்குள்ளே எல்லாமே நல்லா போகும். உங்களோட ஹேர் க்ரோத்துக்கும் ஹெல்ப் பண்ணும், புது முடி வளர்கிறதுக்கும் ஹெல்ப் பண்ணும். அதே மாதிரி ஃப்ரண்ட் ஹெட்டில் ஹேர் இருக்காது, அந்த இடத்துலையும் நீங்கள் ரெகுலராக அப்ளை பண்ணிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக அங்கேயும் புது முடி உங்களுக்கு வளருங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி வீடியோவுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.